ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. மெதுவா சரி, ஓகே. நம்ம வீட்டில் வந்துட்டு ஒரு பசுமாடு இல்லைங்க. இதுக்கு முன்னாடி ஒரு 6-7 மாடு இருந்துச்சான். சுயம் சொன்னாங்க. இங்கே வந்துட்டு ஒடிசாவில் எப்படின்னா எல்லார் வீட்லேயும் மாடு இல்லாமல் இருக்காதுங்க. குறைந்தபட்சம் எப்படியுமே ஒரு 5-6 மாடு இருக்குங்க ஒரு வீட்டில் மட்டுமே. ஆனால் இப்போதைக்கு எங்கள் வீட்டில் இப்போ மாடு இல்லைங்க. எல்லார் வீட்லேயுமே மாடு இருக்குங்க. ஏன் இந்த வீட்டில் மாடு ராசி இல்லை என்னன்னு தெரியலைங்க. ஸ்டார்டிங்லேருந்து மாடு எல்லாமே செத்து போச்சுங்க. ஒரு மாடு நல்ல பாம்பு கடிச்சு செத்து போச்சு. அப்புறம் உடம்பு சரியில்லாமல் செத்து போச்சு. இந்த மாதிரி தான் செத்து போச்சுங்கிறாங்க. அது மாதிரி தாங்க இங்கே வந்துட்டு நான் வந்த புதுசுலங்க ஒரே ஒரு மாடு இருந்துச்சுங்க. இங்கே ஒடிசா வந்த புதுசு, மேரேஜ் ஆகலைப்போ எனக்கு. இங்கே வந்து எனக்கு மேரேஜ் ஆச்சு. வந்த புதுசுலங்க ஒரு மாடு இருந்துச்சுங்க. ஒரு மாடு இருந்துச்சு. அந்த மாடு வந்துட்டு கன்சீவாக இருக்குன்னு சொன்னாங்க. நான் வந்து 2 நாள் 3 நாள் கன்று போட்டுருச்சுங்க. கன்று போட்டு அது என்ன கன்றுனா வந்து பொண்ணு கன்றுக்குட்டி நான் வந்து புதுசில் போட்டுச்சுங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா எங்கள் வீட்டிலலாம் மாடு இல்லைங்க. எனக்கு இந்த ஆடு மாடுன்னா ரொம்ப பிடிக்குங்க. எனக்கு ஆடு இருக்கு, ஆனால் எங்கள் வீட்டில் மாடு கிடையாது. அதேமாரி நாய், பூனை, ஆடு மாடுன்னா நான் ரொம்ப பிடிக்கும். அதுக்கு மேலே நான் ரொம்ப பாசம் வச்சுருப்பேங்க. நான் வந்துட்டு மனுஷங்க மேலே நான் பாசம் வச்சுருப்பேனாங்கிறது வெளிப்படுத்திக்க மாட்டேன். ஆனால் ஆடு மாடு மேலே நான் பேசுவேன், அது கூட பேசுவேன், பாசமாக இருப்பேன். அது என் மேலே ரொம்ப பாசமாக இருக்கும். எங்கள் வீட்டில் கூட கிண்டல் பண்ணுவாங்க. நான் எங்கள் ஆட்டுக்குட்டிக்கிட்ட பேசுவேன், ஆடுகிட்ட பேசுவேன், நாய்கிட்ட பேசுவேன், இந்த மாதிரிலாம் பேசுவாங்க. ஆனால் இங்கே அதே மாதிரி வந்த உடனே நான் யாருக்கிட்டையுமே பேசுகிறேங்க. வந்த புதுசில் நான் வந்துட்டு யாருக்கிட்டையுமே பேச முடியாது, எனக்கு பேச தெரியாது. ஸோ என்கிட்ட கூட நான் அந்தளவு கூட பேச மாட்டேன். நான் பேசுனது வந்துட்டு நாய், ஆடு, மாடு, இந்த மாதிரி வாயிலா ஜீவன்கிட்ட நான் பேசுவேனே. அதுக்கிட்ட தான் பேசின. மாடு வந்துட்டு கன்றுக்குட்டி போட்டுச்சுங்க. கல்யாணம் முடித்து ஒரு 6 மாதத்துல நான் தமிழ்நாடு போகிற மாதிரி இருந்துச்சு. கல்யாணம் முடிச்சு 6 மாதமா 9 மாதமான்னு வருஷத்துக்குள்ளே தான் தமிழ்நாடு போகிற மாதிரி வந்துச்சு. அப்போ நான் வந்துட்டு ஊருக்கு போயிட்டேன். மாடு கன்று போட்டுருந்துச்சு. அந்த மாடு வந்து கொஞ்ச நாள் விற்று போயிட்டாங்கங்க. கன்றுக்குட்டி மட்டும் தான் இருந்துச்சு. அந்த கன்றுக்குட்டி அந்த வீடியோவில் காமிக்கிறாங்க. ஒரு வீடியோ, நான் பழைய வீடியோ, நான் எந்த வீடியோவுமே நான் வந்துட்டு டிலீட் பண்ணவே மாட்டேன். எனக்கு பிடிச்ச வீடியோலாம் நான் வச்சுக்குவேங்க. இந்த மாதிரி நான் வாயிலா ஜீவன்ட்டு அது மேலே ரொம்ப பாசமாக இருப்பேன். அந்த மாதிரி வீடியோஸ்லாம் நான் நிறைய இந்த மாதிரி வச்சுருக்கேன். கன்றுக்குட்டி இருந்துச்சுங்க. இப்போ மாடாக நிற்கிதுங்க. மாடாக நின்று அது வந்து 2 கன்றுக்குட்டி போட்டுருச்சுங்க. 2மே இடையில வந்துட்டு காளை கன்றுக்குட்டின்னு சொல்லுவாங்க, அது போட்டுருச்சு. அதை வந்துட்டு விற்றுட்டாங்க அந்த காளை கன்றுக்குட்டி. அந்த கன்றுக்குட்டி இப்போ மறுபடியும் ஒரு கன்றுக்குட்டி போட்டுங்க. நாங்கள் வந்துட்டு தமிழ்நாட்டிலேருந்து இப்போ வந்தோமா. இப்போ வந்தப்போ எனக்கு தெரியாதுங்க, கன்றுக்குட்டி போட்ட தெரியாதுங்க, சுயனுக்குமே தெரியாது. அம்மா சொன்னாங்க கன்றுக்குட்டி போட்டு 1 வாரம் ஆகுதுன்னாங்க. நாங்கள் வந்தப்போ ஒடிசாவுக்கு வந்துட்டு 1 வாரம் ஆகுதுன்னாங்க. 1 வாரம் ஆகுது, நல்லா தான் இருந்துச்சுன்னாங்க. நாங்கள் வந்து அடுத்த நாளில் இருந்து மாடு உடம்பு சரியில்லைன்னாங்க. மாட்டுக்கு உடம்பு சரியில்லை, என்னன்னு தெரியல, சாப்பிட மாட்டேங்குது, எதுவுமே பண்ண மாட்டேங்குது, படுத்தே தான் இருக்குது அப்படின்னாங்க. அது அப்புறம் வந்து டாக்டர் கூட்டிகிட்டு வந்து அவங்க ஏதோ மெடிசன்லாம் எழுதி கொடுத்தாங்க. அதுவுமே வாங்கிட்டு வந்து மாடு சரியாகவே இல்லை. அது என்ன பிரச்சனைன்னு தெரியல, அதுக்கு வயிறு வலியா என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஆனால் சரியாகலைங்க. அதுக்கு ஊசி வரலும் போட்டு போனாங்க டாக்டர், சரியாகலை. மாடு வந்து கன்று போட்டு 1 வாரத்தில் இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. இந்த ஊரில் வந்துட்டு ஆடு மாடெல்லாம் சரியாக கவனிப்பு கிடையாது. நான் நிறைய டைம் நான் எல்லார் வீட்டுமே நோட் பண்ணியிருக்கேன். ஆடு மாடு கவனிப்பே இல்லைங்க. எங்கள் அண்ணி நிறைய ஆடு வச்சுருந்தாங்க. ஸ்டார்டிங்லாம் பார்த்தீங்கன்னா ஆடு நிறையா இருந்துச்சு. எங்கள் அண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ இருக்கிறது ஒரு 4-5 ஆடு தான் இருக்குது. எல்லாமே செத்து போச்சுங்க. ரொம்ப வந்துட்டு கழிஞ்சே செத்து போச்சுங்க. அது எதனால் கழிஞ்சாலும் மாத்திரை ரொம்ப கவனிக்கிறாங்கனாக்க மெடிக்கலில் மாத்திரை வாங்கி கொடுக்குறது, அந்த மாதிரி இதெல்லாம் வைத்தியம் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டேன். பில்லு இருக்குல்லங்க, பில்லு இறக்கி போனால் பச்சை பில்லு, நிறைய பில்லுக வகை இயற்கை, எல்லா பில்லுமே நம்ம ஆடு மாடுகள்லாம் சேராதுங்க. எங்கள் ஊரில் எங்கள் வீட்டுமே நாங்களாம் ஆடு வளர்த்துருக்குங்க. ஆனால் எல்லா பில்லுமே எங்கள் அம்மா வந்துட்டு போட மாட்டாங்க. இந்த பில்லு ஆடு கழி, இந்த பில்லு போடக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் அண்ணி அப்படி இல்லைங்க, எல்லா பில்லுமே அரிச்சு ஆடு மாட்டுக்குன்னு போடுவாங்க. காய வச்சு கூட போட மாட்டாங்க, பச்சை பில்லாவே போடுவாங்க. அன்னி பிள்ளாமல் ஆடு நிறைய செத்து போச்சுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் சுயங்கூட ஸ்டார்டிங்கில் வந்த புதுசுலன்னு சொல்லிட்டேன். ஆட்டுக்கும் மாட்டுக்கும் ஒரு கொட்டாயை கட்டுங்க. நம்ம ஆடு
வச்சோம்னா கண்டிப்பாக அது வந்து பாதுகாப்பாக இருக்கணும். மழை வருது, அதுக்கு கொசு கடிக்கு, எல்லாம் பண்ணால் அதுக்கு நம்ம தான் பொறுப்பு. வாய் இருக்கா சொல்கிறதுக்கு எனக்கு கொசு கடிக்குது, எனக்கு குளிருது, எனக்கு ஈரத்திலே போட சொல்கிறதுக்கு வாய் இருக்கா? அதெல்லாம் நம்ம தான் பாதுகாப்பாக அதை பக்குவப்படுத்தணும். அதை எங்கள் வீட்டில் பண்ணலை. நான் பசுமாடும் பொம்பளைங்களும் ஒன்று, ரெண்டுமே ஒன்றுன்னு தான் சொல்லலாம். நம்ம எப்படி பிரசவம் முடிஞ்சு நம்ம எப்படி பாதுகாப்பாக நம்ம இருக்கணும். அதை சாப்பிடக்கூடாது, ரைஸை சாப்பிடக்கூடாது, வெந்நீரில் தான் இருக்கும், வெந்நீரில் தான் புழங்கணும், அப்படி இப்படின்னு நிறையா இருக்குது. அப்போ தான் நம்ம உடம்பு நமக்கு எப்படி எந்த மாதிரி இருக்குங்கிற அதேமாதிரி தான் மாட்டுக்கும். அப்படி இருக்க பட்சத்தில் மாடு நான் காமிக்கிறேன், அந்த ஓப்பன்லேயே இருக்குதுங்க, சாரல் அடித்து ஒரு அதனால தான் உடம்பு சரியில்லை ஆச்சா என்ன எனக்கு தெரியல. ஆனால் மாடு முழுக்க கவனிப்பு இல்லாமல் போயிடுச்சுங்க. மாடு வந்துட்டு செத்து போச்சுங்க. கேட்டால் எதனால் மாடு கேட்டால் டாக்டர் சொல்லிட்டாங்க ஏதோ ஒரு வைரஸ் தான், வைரஸ்னால தான் நோய் வந்து மாடு செத்து போச்சு அப்படிங்கிற. இங்கே வந்துட்டு ஆடு மாடெல்லாம் சாகுதுங்க, கவனிக்க மாட்டாங்கங்க. ஆடு செத்தா என்ன பண்ணுறாங்க, பக்கத்து வீட்டிலாம் ஆடு நிறைய செத்து இருக்குங்க, நான் பார்த்துருக்கேன். ஆடு செத்தா புதைக்க மாட்டாங்க, பக்கத்தில் ஒரு காடு ஒன்று இருக்குங்க, அப்படி தூக்கி போட்டுறாங்க. நாயை வந்து அது பிச்சு தின்னுடுதுங்க. அந்த மாரியெல்லாம் ஒரு வயலாட்சி அந்த மாதிரி மண்ணில் போட்டு புதைக்கிறது தாங்க முறை. நான் கூட பயந்துகிட்டே இருந்தேன். எங்கள் மாடு இறந்தப்ப நான் கூட சொல்லிட்டு அதான் கேட்டேன், மண்ணில் போட்டு புதைப்பீங்களா இல்லை தூக்கி இது மாதிரி காட்டை போடுங்கள்கிட்ட. இல்லை, பசுமாடு தெய்வத்துக்கு சமம், நாங்கள் சுடுகாட்டு தான் புதைப்போன்ட்டாங்க. அது ஒன்று மட்டும் நல்லதாக என் மனசு கொஞ்சம் ஒரு திருப்தியாக இருந்துச்சு. ஏன்னா இந்த ஊரில் பழக்க வழக்கமெல்லாம் நிறையா இருக்குதுங்க, நம்ம சொன்னாலும் கேட்க போகிறது கிடையாது. அப்படியே டாக்டர் வந்தாங்க, சாயந்தரம் போட டாக்டர் வந்துட்டு மறுபடியும் ஒரு மெடிசன் கொடுத்தாங்க. கொடுத்த உடனே மாடு இறந்துருச்சுங்க. அந்த கண்ணுக்குட்டி நான் வந்ததுலேருந்து இருந்ததுங்க 4 வருஷம். ஒரு கண்ணுக்குட்டி 3 கண்ணுக்குட்டி போட்டுருச்சுங்க. ஒரு பொண்ணு இப்போ போட்ட கூட பொண்ணு கண்ணுக்குட்டி தாங்க, பொண்ணு கண்ணுக்குட்டி போட்டு இறந்துருச்சுங்க. அது இறந்துருச்சு, அது போயிடுச்சு, அவ்வளோதான், அது விதி முடிஞ்சிருச்சு. ஆனால் கண்ணுக்குட்டி கத்திக்கிட்டே இருக்குங்க, அழுதுகிட்டே இருக்குங்க. நைட்டில் இருந்தாலுங்க காலையில் இருந்தாலும் அழுதுகிட்டே இருக்குதுங்க, தேடுதுங்க, ரொம்ப கண்ணுக்குட்டி தேடுதுங்க, அம்மாவை காலையில் தேடுதுங்க. இவ்வளோ மனசு கஷ்டமாக உண்மையில் இருக்க முடியலைங்க. நான் எதுக்கு வந்தேன்னு தெரியல. கண்ணுக்கு மாடு செத்து போச்சுன்னு தெரிஞ்ச உடனே எனக்கு மனசு தாங்கலைங்க. என்னால் இவ்வளோ அழுவேன், எனக்கு பயமாக இருக்குது. இந்த வீட்டில் வந்துட்டு ஏன் இப்படி சாகுது ஆடு மாடு அப்படின்ட்டு சாகுதுன்னு எனக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்குங்க. ஏற்கனவே இங்கே ஆடு மாடுன்னு இல்லைங்க, இந்த வீட்டில் நிறைய பேர் செத்துருக்காங்க. ஸோ என்னோடய அண்ணனுக்கெல்லாம் எல்லாருமே இறந்துருக்காங்க. அண்ணியோட ஹஸ்பண்டு தூங்கி எழுந்திரிச்சு போனால் ஃபஸ்ட்டு நான் பார்க்குறது கொட்டாயை பார்ப்பேன், ஆடு எப்படி கிடக்கு, மாடு எப்படி கிடக்கு. ஏன்னா எங்கள் ஊரில் நாங்கள் கிராமம், ஆடு மாட்டிலே நாங்கள் வளர்ந்தோம். அதே இங்கேயும் எனக்கு இந்த பழக்கம் வரும். இங்கே பாருங்க காக்காவை, என்னன்னு இது காக்கா இல்லை குருவி. ஏன்னு பிடிச்சது அண்ணி கொண்டு போய் விட்டுருங்க. போ வேண்டாம் போ, இதெல்லாம் ஒரு விளையாட்டு கிடையாது உனக்கு, கொண்டு போய் விட சொல்லு. பார்த்தீங்களா, அண்ணி ஒரு குருவி பிடிச்சி வந்திருக்காங்க, கருப்பு கலரில் காக்கான்னு சொல்கிறாங்க பூவா. ஆனால் இங்கே வந்து காக்காவே இல்லைங்க. இந்த ஊரை வந்துட்டு காக்காவே நான் பார்த்தது இல்லைங்க, காக்காவே இல்லைங்க. ஆனால் குருவிங்க, அது கருங்குருவி மாதிரி இருந்துச்சுங்க, கருங்குருவிங்க. இது அண்ணி ரொம்ப அழுதுட்டாங்க நேற்று. நேரம் இருக்குங்க, மாடு இறந்துருச்சுல்ல. ஏன்னா முழுக்க அண்ணி தாங்க கவனிச்சாங்க மாடு. நான் நேற்று வீடியோ போடலை, நைட்டு விளாக் எடுத்து வச்சுருந்தேங்க, சரி நேற்று வீடியோ போடலான்னு நேற்று எடிட் பண்ணவே இல்லை. மாட்டுக்கு உடம்பு சரியில்லைன்னொன்னே நேற்று எப்பயுமே ஈவினிங் டைம் தான் நான் எடிட் பண்ணுவேன், நைட் டைம் வந்து அப்லோட் பண்ணுவாங்க. நான் ஈவினிங் டைம் எடிட் பண்ணவே இல்லை, ஏன்னா மாடு டாக்டர் வந்துட்டாங்க, உடம்பு சரியில்லைன்ட்டு இருந்துக்கிட்டு இருக்கக்குள்ளேயே அது அப்படியே நான் இருந்துட்டேன். அதனால் போடலை, அந்த நைட் விளாக் நான் போடலைங்க. அந்த நைட் விளாக் வந்துட்டு இந்த வீடியோட நான் வந்துட்டு நான் ஜாயின் பண்ணுறேன். சரி ஓகேங்க, பாய். தங்கல்ல போயிட்டு வரேன். நான் இங்கே வரும்போது இந்த கண்ணுக்குட்டி போட்டது. போயிட்டு வரேன், வந்துடுவேன். இங்கே பொண்ணுமணி 1 2 3 4 1 அங்கே 1 2 3 4 தானே இருந்துச்சு. வா வா, அழைச்சி விட்டு இது மட்டும் தான் நல்லாயிருக்கு.
ஆக்சுவலி மிஸ்யூடி. போயிட்டு வரேன், வந்துடுங்க. அடா எருமை மாடு வேலை அங்கே வரு. வாங்க 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 வாங்க, இங்கே வாங்க இங்கே வாங்க. உங்களெல்லாம் விட்டு போக போகிறேன், வந்துடுவேன் சரியா. இந்த வீடியோ வந்துட்டு பழைய வீடியோ. நான் ஒடிசாவுக்கு வந்த புதுசில் எடுத்தது. ஊருக்கு போகும்போது, தமிழ்நாடு போகும்போது எடுத்த வீடியோ இது. நான் சொல்லியிருப்பேன் வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன்னு சொல்லிட்டு. அந்த கண்ணுக்குட்டி தாங்க. இதோட ஒரு நைட்டு விளாக் பார்க்கலாம், நைட்டு விளாக் போடுறேன்னு சொல்லியிருப்பேன். அண்ணி வந்துட்டு கடலை வறுக்குறாங்க. இன்றைக்கி எங்களுக்கு ஈவினிங் இதுதான் அண்ணி செஞ்சு கொடுக்குறாங்க. கடலை வறுத்து எல்லாருமே நாங்கள் சாப்பிட போகிறோம். இந்த கடலை வந்துட்டு அதான் அம்மா வீட்டிலேருந்து கொண்டு வந்த கடலை தான். பக்கத்தில் இருக்குது பாருங்க அரிசி. இதையுமே அண்ணி இவ்வளோ வறுக்க போகிறாங்க. ஏன்னா வந்துட்டு சத்து மாவு ரெடி பண்ண போகிறாங்க. அப்பா வந்துட்டு சத்து மாவு சாப்பிடுவாங்க. அண்ணி பாருங்கள் எனக்கு கடலை வறுக்க கொடுத்துட்டாங்க பாருங்க, சூப்பராக இருக்குது. நான் கூட இந்த மாதிரி வறுக்கணுங்க. அண்ணி நல்லா செய்வாங்க. முறுமுறுன்னு இருக்கு. மழை பெஞ்சிட்டுக்குள்ளே சாப்பிட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இப்போ மழை பெய்யலைங்க. ஸ்வைனு தோணி பூ எல்லாருமே எல்லாம் மார்க்கெட் போயிட்டாங்க. பிஸ்கட்லாம் எறும்புங்க போக மாட்டேங்குது. வச்சுருக்குறேன் இங்கே. சரி வாங்க கடலை சாப்பிட்லாம். ஸ்வைன் வந்ததுக்கப்புறம் டீ குடிக்கலாம். ஸ்வைன்மே மார்க்கெட்டு போயிட்டு வந்துட்டாங்க. என்னது அது? அம்மா கொண்டு வா. என்னன்னு சொல்லுது? வடை சாப்பிட போனியா? காட்டு. அங்கதான் வடை சாப்பிட்டேன், இங்கேயும் வந்து வடை சாப்பிட்றிய பூவா? இவங்க வடை எடுத்துட்டு அங்கிட்டு ஓடுறாங்க. இங்க உட்காந்துட்டாங்க. எட்டி வா. பூவாவுக்கு சப்பல் வாங்கிட்டு வந்திருக்காங்க பாருங்க. சப்பல் போடுப்பா. பூவாவுக்கு சப்பல் வந்துருச்சுங்க. ₹100? ₹100. திருப்ப சப்பல் போடுப்பா. இவ்வளோ வடையை மட்டும் பாருங்க, நான் காமிக்கிறேன் எப்படின்னு. இவருக்கு எவ்வளோ பெரிய வடை, ₹1 ₹2 இது. இங்கே புளிஞ்ச எண்ணெய், இதுக்கு மிளகா பாருங்க. இது என்ன வடை? உருளைக்கிழங்கு வடையா? போண்டான்னு சொல்லு, வடை இல்லை. பூவை கொடுத்துறதுக்கு எண்ணெய் அதிகமாக இருக்கு. சரி டீ போட வேண்டாமா? இது போயிட்டு ஸ்வைனு தோனி பூவா 3 பேர் மார்க்கெட் போனாங்க. காய்கறி வாங்கிட்டு வரவங்க ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டுங்க. ஏன்னா அவங்கவுங்க இதுலேயுமே வந்துட்டு சாகுபடி பண்ணுறதுனால காய்கறியோட ரேட் வந்து கம்மியாக இருக்குன்னு தாருங்க. பீன்ஸ் மாதிரி உள்ள காய். இது என்ன காய்டி எட்டி? ஜுடாமாவா? ஆனால் அது டேஸ்ட்டாக இருக்காதுங்க, எனக்கு பிடிக்காது. உருளைக்கிழங்கோட மிக்ஸ் பண்ணி எங்கள் அண்ணி போடுவாங்க. வெண்டைக்காய் வந்துட்டு கிலோ எவ்வளோ தெரி? கிலோ ₹30. உருளைக்கிழங்கு என்ன உருளைக்கிழங்கு காணும்? உருளைக்கிழங்கு தானி எத்தனை கிலோ ஆகிட்டு இருக்குங்க? உருளைக்கிழங்கு 2 கிலோ ஆகிட்டு வந்துருக்காங்க. அப்புறம் கேரட்டு கிலோ ₹40. கேரட்டு இது உள்ள இருக்கு. இது என்ன பூசணிக்காயா? பீன்ஸு கிலோ பீன்ஸ் தாங்க ரேட் அதிகமாக இருக்குது, ₹120. குழம்புக்குமே நாங்கள் இந்த மாதிரி காய்கறி தான் போடுவோம். இந்த பூசணிக்காய், பீன்ஸு, கேரட்டு, வெண்டைக்காய், இந்த காய். பருவலாம் அங்கடி
அம்மாவுக்கு வெத்தலையா? நம்ம வீட்டில் தான் வெத்தலை செடி இருக்கு, அப்புறம் எதுக்கு வாங்கிட்டு வர? டேஸ்ட் இல்லையா? வெத்தலையில் வேறு டேஸ்ட் இருக்குமா? மார்க்கெட்டில் வாங்கிட்டு இருக்காங்க அம்மாவுக்கு வெத்தலை. இது எவ்வளவு? 20 ரூபா. என்னடா மல்லி தடவை 20 ரூபாங்கிற? இது இருங்க. என்ன உங்கள் ஊரில் மல்லி தடவை தான் இதாக கிடைக்குமே? ஏன் அப்போ செடினா இந்த செடி போடுங்களேன்டா. மழை காலங்கிறதுனால போட முடியாதாங்க. இதெல்லாம் நம்ம வீட்டில் போட்டுருந்துச்சுங்க. இதெல்லாம் வந்துட்டு இருக்கும்ல, மேடா உள்ள இடத்துல இந்த போடணும். என்ன போனா போக்கு உடம்பு சரியில்லைங்க இங்கே வந்ததுல இருந்து. சளி பிடிச்சிருச்சுரா. சாரெல்லாம் அவனை தூக்கிட்டு போயிட்டா பைக்கில் வச்சு. இன்னும் கொஞ்சம் பெரிய பிள்ளைய போனா அடிச்சு விடுவான் எல்லாரையும். வாங்க போலாம் எல்லாரும். டார்ச் அடிக்கணுமாங்க, டார்ச். ஏன்னா மாடு எங்கள் வீட்டில் கண்ணுக்குட்டி போட்டிருக்குங்க. மாட்டுக்கு உடம்பு சரியில்லைங்க, மருந்து கொடுக்க போகிறோம் மாட்டுக்கு. பாவம், அது மழை காலங்க, எப்படி கொடுக்குறாங்கன்னு லைட் அடிக்கிறாங்க. ஃபுல்லாகவே என்னடி எதையுமே கலக்காம கொடுக்குறீங்க? சாப்பிடுதுங்க பாவம். அப்படியே உள்ளே வச்சு வாய்ப்புள்ளே வச்சு வச்சிருக்கேன் மருந்து. ஆனால் அடம் பிடிக்கலங்க. எவ்வளோ மருந்து சாப்பிடுது பாவம் மாடு. இந்த கண்ணுக்குட்டி போட்டு 1 வாரம் தாங்க ஆகுது. கஷ்டமா இருக்கு. நைட்டு என்ன சாப்பாடுனா பூரிங்க, பூரி குழம்பு. போ அங்கே சாப்பிட எடுத்து இங்கே வர சொல்லு சொல்லு. அங்கே தானே போய் சாப்பிடுவேன் சொல்லு. போய் சாப்பிடு, அங்கே போய் சாப்பிடு. ஓ இங்கே வராது. என்னங்க சப்பாத்தி சுட்ட கூட சாப்பிடலாம். நீ சாப்பிடுங்க. இப்பே இல்லை டெய்லி நான் மட்டும் தாங்க தண்ணியை சாப்பிடுவேன். நீ முன்ன மாதிரி இல்லை தானே? நீ முன்ன மாதிரி இல்லை தானே? பூவா வர இங்கே தூங்குறான். பூவா பூவா அங்கே தூங்க வைக்கணுங்க. இந்த வீடியோ வந்துட்டு மறுநாள் எடுத்த வீடியோங்க. மாடு இறந்துருச்சுங்க. எல்லாம் வெளியில் தான் நின்றுட்டுருக்காங்க. ஆனால் வெளியில் பார்க்க முடியலைங்க. அந்த மாடு படுத்து கிடக்கிறத பார்த்துட்டு மனசு கேட்கலங்க. அதாங்க உள்ளே வந்துட்டேன் நான். டாக்டர் வந்தாங்கங்க. வந்துட்டு ஒரு மெடிசன் தாங்க கொடுத்தாங்க. கொஞ்ச நேரத்தில் இந்த மாடு இறந்துருச்சுங்க. மாடு எடுத்தது 5 மணிக்குங்க. இங்கே இருக்குது பாருங்கள் மாடு. ஸ்வைன்மே வந்துட்டு வயலுக்கு வேலை முடிச்சுட்டு வந்து உட்காந்துட்ருக்காங்க. ஏன்னா வண்டி வரணுங்க, வச்சு ஏற்றிட்டு போகிறதுக்கு. வண்டி வர்றதுக்கு தாங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் எல்லாருமே வந்தாங்கங்க. வந்துட்டு இந்த மாட்டை தூக்கிட்டு இழுத்துட்டு போகிறாங்க பாருங்கங்க. மாடு இப்போ வந்து சுடுகாட்டுக்கு தாங்க கொண்டுட்டு போகிறாங்களாம்.
பக்கத்துலேயுமே வண்டி இருக்குங்க. அந்த வண்டி மேலே தூக்கி வச்சு தான் ரோட்டில் கொஞ்சம் தூரம் போகணுங்க சுடுகாட்டுக்கு. நான் கூட நினச்சேன் மாடு புதைக்க மாட்டாங்களா, தூக்கி போட்டுருவாங்கன்னு நினச்சேன் காட்டில். ஏன்னா இங்கே உள்ள ஆடெல்லாம் செத்து போச்சுன்னா காட்டில் தூக்கி போடுறாங்கங்க. நான் கூட ஒரு டைம் வயலுக்கு போகல பயந்துட்டேங்க, ஆடு செத்து போச்சு, நரியெல்லாம் தின்னுட்டு மீதி அப்படியே போட்டு போயிட்டுங்க. அந்த மாதிரி போட்டுருவாங்களோ கூட நினச்சேங்க. காடு வண்டியில் ஏற்ற முடியலங்க, ரொம்ப நேரமாக ஏற்றிட்டு இருந்தாங்கங்க. ஆனால் ஒரு வழியாக ஏற்றிட்டு கொண்டுட்டு போயிட்டாங்கங்க. கண்ணு ஊட்டி தான் சத்தம் அழுதுகிட்டு கிடக்கு. வா